ஹாய் நண்பா, உங்கள் குறுக்கன் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்பி லேப்டாப்பில் எப்படி எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணுறது யாருக்குமே தெரியாது என்று நினைக்கிறேன். எல்லோரும் இன்னொரு கடையில் கொண்டு போய் கொடுக்குறோம், எப்படி பண்ணுறது நமக்கு தெரியாது. உங்களால் முடியும் கைஸ், உங்களால் முடியும். எப்படின்னா உங்கள் கையில் ஒரு டூல்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி ஒரு ஓப்பனர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்களே ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணி நீங்களே எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸிங் தான். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். நம்ம இப்போ ஹெச்டிடியோட ஹார்ட் டிஸ்கோட ஒரு மாடல் வாங்கிட்டோம். ஸோ நம்மளால் எஸ்எஸ்டி எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணிங்கன்னா நான் செய்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுங்கன்னு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் F2 ப்ரெஸ் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் போகிற மாதிரி இருக்கும். பயாஸ் தான் அந்த ஸ்க்ரீன். ஏன்னா ஹெச்பிக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்க்கெல்லாம் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டெல்லு அந்த மாதிரி எல்லா லேப்டாப்பில் கொடுக்கல, ஹெச்பியில் எஸ்பெஷலி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் தான் நம்ம போகணும். சரிங்களா, ஃபஸ்ட் இதில் போனோம் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பனன்ட் டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா சிஸ்டம் ப்ராசஸர் நல்லா இருக்கா, பேட்டரி நல்லா இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சிஸ்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா RAM எவ்வளோ இருக்குது, பேட்டரியோட ஸ்டோரேஜ் எவ்வளோ எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ இருக்குது, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட லேப்டாப் ஓப்பன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்க்ரூ வருங்க. இந்த ஸ்க்ரூ எப்படி கழட்டுறதுன்னு நான் வீடியோவில் நல்லா ரொம்ப தெளிவாகவே போட்டிருப்பேங்க. அந்த ஸ்க்ரூ கழட்டுற விதம் எல்லோரும் ஸ்க்ரூ கழட்டுற மாதிரி எல்லோரும் எப்படி போடுவாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் கழட்டிட்டு எல்லாமே ஸ்பீடாக பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி பண்ணுறோமோ நம்மளோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கோ நம்ம எல்லாம் ஸ்பீடெல்லாம் அதிகமாக பண்ணலைங்க, இருக்கிற ஸ்பீடில் தான் பண்ணுறோம். சரிங்களா, நம்ம எப்படி நார்மலாக கழட்டணுமோ அந்த ஸ்பீடில் தான் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே கழட்டுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் ஸ்பீடெல்லாம் பண்ணல, அதனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. நம்ம ஓப்பன் பண்ணி சூப்பராகவே பண்ணிட்டோம். நம்ம போட போகிற எஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா க்ரூஷியல் பிராண்டு தான் நாங்கள் போட போகிறோம். என்ன பிராண்டு போட போகிறோம், க்ரூஷியல் பிராண்டு தான் நாங்கள் போட போகிறோம். வர்த்து எதனால சொல்கிறேன்னா மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 years வேரண்டி தான் கொடுக்குறாங்க. க்ரூஷியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்கன்னா 5 வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க. அதனால க்ரூஷியல் பெஸ்ட்டுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா ஹெச்பி தான் இருக்கிறதில் பெஸ்ட்டாக தெரியுதுங்க. ஏன்னா ஹெச்பி டைரக்ட் வேரண்டி கொடுக்குறதுனால கிட்டத்தட்ட ஹெச்பி தான் இருக்கிறதில் ஃபாஸ்ட்டு மூவிங். ஸோ அதுவும் வச்சு பார்க்கும்போது ஹெச்பியோட ரிவ்யூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்து ஹெச்பி தான். அவங்க ரொம்ப கஸ்டமர்ஸ் ஹாப்பி தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே எனக்கு தெரியும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹெச்பி என்று நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சது அதை நீங்கள் சொல்ல வேண்டும் கைஸ். ஸோ நான் ரொம்ப சொல்லியெல்லாம் உங்களை என்ன சொல்கிறது, ரொம்ப பேசி டைம் பண்ண விரும்பலை. ஸோ நீங்களே பாருங்கள். எஸ்பெஷலி இப்படி தான் ஸ்க்ரூ கழட்டுறது, இப்படி தான் மாட்டுறது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சும். இனி நான் ரொம்ப பேச விரும்பலைங்க. ஸோ நீங்கள் வீடியோ மொத்தமாக பாருங்கள். எஸ்எஸ்டி எப்படி மாற்றுறதுன்னு நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இல்லாட்டி +or- ஆகிடுங்க. இதில் மெயினாக நான் பேட்டரியில் ரிமூவ் பண்ணிட்டு தான் மாட்டுறோம். இதெல்லாம் நீங்கள் எஸ்பெஷலி பார்த்து தான் பண்ணணும். பார்த்து பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிங்கன்னா லேப்டாப்பே வெடித்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
கைஸ் அப்படியே எல்லாமே மாட்டி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்சாச்சு. இனி எஸ்எஸ்டி எவ்வளோ மாட்டியிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா அதில் தான் செக் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து இதில் தெளிவாகவே போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போய் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இனி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோன்னா 512 GB எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேனல் பார்த்துட்ருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரைட் சைடில் இருக்கிற பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் உங்களோட நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த கமெண்ட் பண்ணி எனக்கு தெரிவிக்க வேண்டுங்க. தேங்க்யூ ஸோ மச்.